குறிப்பா நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் நடத்துறாரு விஜய்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஒர்க் ஃப்ரம் களம் அரசியலுக்கு மாறி விட்டாரா? தேவையில்லாம விஜய் அவர்கள் ஹைப் கிரியேட் பண்றாங்க. நான் வரேன், அதனால எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும். போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு உங்களுக்கு? போராட்ட களத்தில் மக்களை சந்திப்பதற்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? ஒரு வருஷம் கழிச்சு போய் பரந்தூர் விமான நிலையத்துல எதுக்கு கலை அரசியல்னு சொன்னோம்னா அங்க போய் பேசிட்டு வரணும். என்ன இன்னைக்கு நடிச்ச படம் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். டைரக்டர் சரியில்லை, ஸ்கிரீன் பிளே சரியில்லை, டைலாக் ரைட்டிங் சரியில்லை. மாநில அரசு தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க, இந்த இடத்துல விமான நிலையம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து. ஸோ அத்தனையும் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். 51% ஸ்டாக் ஹோல்டர் நாங்க. மத்திய அரசு எந்த இடத்துல நாங்க இத்தனை ஆயிரம் கோடி பணம் செலவு பண்ணி நாங்க விமான நிலையம் கட்டி கொடுப்போம். பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்கிறாரு. வேற எங்க வரணும் அப்படிங்கிறதையும் விஜய் அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. இவர் அங்க போய் உட்காந்துட்டு குளோபல் வார்மிங்கை பத்தி பேசுறாரு. பதிலுக்கு குளோபல் வார்மிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவாது விஜய் அவர்களுக்கு இருக்குமா? ஒரு இடத்துல செல்வ பெருந்தகை சொல்றாரு, நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை அழைக்கிறார். அப்ப செல்வ பெருந்தகையினுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கா? அவரு ஏற்கனவே 5 கட்சி மாறி வந்திருக்காரு சிவாஜி. அதனால அவருடைய எண்ணங்கள் பூரா இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. நீங்க ஒரு ரயில் மறியல் பண்றதா இருந்தாலும் சரி, சாலை மறியல் பண்றதாக இருந்தாலும் சரி, ஒரு 7 ல இருந்து 8 பேர் கூடக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் காங்கிரஸ் இன்ன வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. சரி, பாஜக தலைவர் மாற்றப்படுறாரா இல்லையா, மாற்றப்படுவதனால் என்ன, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டி வைப்போம். இன்று பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்துல அமையக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் மக்களுடன் கையை இணைத்திருக்கிறார் திரு தாவேகாவின் விஜய் அவர்கள். இதை எப்படி பாக்குறீங்க? நிறைய கெடுபிடிகள் இருந்தாலும் மண்டபத்துக்குள்ளதான் நீங்க கூட்டம் நடத்தினாலும் மண்டபத்துக்கு வெளியில பொதுமக்களை சந்திச்சதாக இருக்கட்டும், அவர் பேசிய உரையாக இருக்கட்டும், எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? குறிப்பா நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் நடத்துறாரு விஜய்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஒர்க் ஃப்ரம் களம் அரசியலுக்கு மாறி விட்டாரா? அப்ப கேரவன்ல நின்று அரசியல் பண்ணா அது ஒர்க் ஃப்ரம் களமா சிவாஜி? இதுல எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் நாங்க சிம்பிளா சொல்லி முடிச்சிடறோம் சிவாஜி. இதுக்கு நீங்க முதல்ல போராட்ட களம்ல போய் மக்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னா நீங்க காவல்துறையினருடன் அனுமதி கேட்டு நாங்க அங்க போகணும் இங்க போகணும். நீங்க சந்திக்க போவது பொதுமக்களை சந்திக்க போறீங்க. எந்த நாட்டுல இருக்க மக்களை சந்திக்க போறீங்க? இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போறீங்க. நீங்க ஒரு இந்திய பிரஜை போய் பார்ப்பதற்கு எந்த தடையுமே கிடையாது. ஒருவேளை காவல்துறையினர் உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, நீங்க வரீங்க அப்படின்னா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களிடம் தகவல் சொன்னா போதும். ஏன்னா உண்மையிலே எங்களுடைய மாநில தலைவர் எல்லாம் போய் ஒரு போராட்ட களத்துல சந்திக்கிறாருன்னா தகவல் மாநில தலைவர் வராரு அப்படிங்கிற தகவலை கொடுத்துக்கொண்டு நாங்கள் போய் போராட்ட களத்தை போய் சந்திப்போம். இதை தேவையில்லாம விஜய் அவர்கள் ஹைப் கிரியேட் பண்றாங்க. நான் வரேன், அதனால எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும். போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு உங்களுக்கு? போராட்ட களத்தில் மக்களை சந்திப்பதற்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு? அதையும் மீறி உங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொண்டர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அண்ணாமலை வரும்போது நாங்க அரணாக நிற்பது கட்சியினுடைய தொண்டர்கள் தான். அவருக்கு அதையும் மீறி மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா உண்மையிலே நீங்க அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ற எங்களுடைய கூட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு ஒரு பக்கம் இருப்பாங்க, கமாண்டோ பாதுகாப்பு ஒரு பக்கம் இருப்பாங்க. அதையெல்லாம் மீறி நாங்கள் தான் அவரை இழுத்து கொண்டு எங்களுடைய அரணில் தான் அண்ணாமலை அவர்கள் வருவார். ஸோ கட்சியினுடைய தொண்டர்களை மீறி யாரும் பாதுகாப்போ போலீஸ் பாதுகாப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது சுபாஜி. உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருக்கிறது. போய் பரந்தூர் விமான நிலையத்தில் போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னா அவர் அனுமதி கேட்டுக்கிட்டு என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி 2024 ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு தேதி என்ன? பிப்ரவரி 2, 1 வருஷம் ஆக போகுது கட்சி ஆரம்பிச்சு. இந்த போராட்டம் 900 நாள் சொன்னீங்க, 1000 நாளா நடந்துகிட்டு இருக்கு சுபாஜி. 1000 நாள்ல இவர் கட்சி ஆரம்பிச்சு 300 நாள் ஆகுது. கட்சி ஆரம்பிச்சு இவருடைய கொள்கையிலேயே பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி செயற்குழு கூட்டத்துல பேசியிருக்காங்க. முதல் நாள் போய் பார்த்திருக்கலாம், பார்க்கல. 50வது நாள் போய் பார்த்திருக்கலாம், பார்க்கல. 100வது நாள் போய் பார்த்திருக்கலாம், பார்க்கல. ஒரு வருஷம் கழிச்சு போய் பரந்தூர் விமான நிலையத்துல எதுக்கு கலை அரசியல்னு சொன்னோம்னா அங்க போய் பேசிட்டு வரணும். என்ன இன்னைக்கு நடிச்ச படம் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். டைரக்டர் சரியில்லை, ஸ்கிரீன் பிளே சரியில்லை, டைலாக் ரைட்டிங் சரியில்லை. சோ இதெல்லாம் விஷயம் என்னன்னா அவர் எந்த ஒரு தகவலுமே தெரியாம நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாம போய் யதார்த்தமா நான் போய் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சுபாஜி. வளர்ச்சி அப்படிங்கறதை யாரும் தடுக்க முடியாது.
எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் அவரும் அதே தான் சொல்றாரு. வளர்ச்சியை நான் தடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்குண்டான சொல்யூஷனையும் அந்த இடத்துல விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஏன்னா சென்னையினுடைய ஏர்போர்ட் இந்த ஒரு விஷயம் வந்து கிரீன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பரந்தூர்ல போட்டிருக்கிறது வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. கிரீன்ஃபீல்டுக்கும் பிரவுன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரவுன்ஃபீல்டு அப்படிங்கிறதுனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை வந்து விஸ்தாகரம் பண்றது, பெருசா மாத்துறதுங்கிறது. ஆமா ஆமா அதை வந்து நீங்க இப்ப 1000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம், அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா இன்டர்நேஷனல், காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட், இந்த ரெண்டையும் வந்து விஸ்தாரம் பண்ணுவதற்குண்டான சூழ்நிலை அங்க கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு நன்றாக தெரியும், பக்கத்துல இருக்கக்கூடிய திரிசூலம், மீனம்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல வந்து அங்க வந்து நிலத்தை நீங்க கையை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க. சோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2016 இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, மத்திய அரசுக்கு வந்து விமான நிலையம் வேண்டும் அப்படின்னு. மத்திய அரசு வந்து நாங்க வந்து இந்த இடத்துலதான் விமான நிலையம் கட்டணும்னு சொல்லி நாங்களாம் கேட்கல. நாங்க கேட்கறது என்ன, எந்த இடம் வேணாலும் சூஸ் பண்ணி கொடுங்க, நாங்க கட்டி கொடுக்குறோம்னு சொல்லியாச்சு. இவர்களே எடப்பாடி அவர்கள் அதிமுக பீரியட்ல வந்து 2018-19 காலகட்டங்கள்ல ஒரு 5-6 பேர்கள் இந்தந்த இடங்கள்ல எல்லாம் விமான நிலையம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி 5-6 பேர்கள்ல கொடுக்குறோம். சோ இந்த 5-6 பேர்கள்ல 2 இடங்களை சூஸ் பண்ணி கொடுத்தது வந்து அப்ப இருந்த எடப்பாடி அரசு. அதையும் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 இடங்கள்ல ஒரு இடத்தை மாத்தி இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்க. அது வந்து பனையூருக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தோட பேரை கூட நான் சொல்ல விரும்பல. இந்த 2 இடங்களை வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 2 இடங்கள்ல வந்து மத்திய அரசு சொல்றாங்க, இந்த 2 இடங்களுமே எங்களுக்கு ஓகே, இந்த 2 இடங்கள்ல எந்த இடம் கட்டணும்னு சொல்லி கேட்கும்போது பனையூர் அப்படிங்கிற அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு. எந்த இடத்துல நீங்க கட்ட சொல்றீங்க? ஆமா, பரந்தூர்ல இப்ப இருக்கக்கூடிய விமான நிலையம் கட்டிட்டு இருக்க பரந்தூர்ல வந்து மாநில அரசு தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க, இந்த இடத்துல விமான நிலையம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து. சோ அத்தனையும் வந்து எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். 51% ஸ்டாக் ஹோல்டர் நாங்க, மத்திய அரசு. எந்த இடத்துல நாங்க வந்து இத்தனை 1000 கோடி பணம் செலவு பண்ணி நாங்க விமான நிலையம் கட்டி கொடுப்போம். இது உண்மையிலேயே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். சென்னை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம், நீங்க நல்லா எடுத்து பாருங்க. டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 5000 ஏக்கர். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 4000 ஏக்கர். ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 5000 ஏக்கர். சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வெறும் 1000 ஏக்கர். டிரான்சிட் பாப்புலேஷன் மட்டும் 2.5 கோடி. இது வந்து கிட்டத்தட்ட 10 கோடியை நெருங்கி விடும் இன்னும் ஒரு 3 வருஷத்துல. அப்போ வந்து இப்ப ஏர்போர்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்குள்ள போயிருந்தீங்கன்னா நன்றாக தெரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி வந்து சென்னை விமான நிலையத்துல போனவங்கிற முறையில சொல்றேன். அந்த செக்யூரிட்டி லாங்ல போய் நின்று நீங்க உள்ள போறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு அர்ஜென்ட்ல உள்ள போகும்போது உங்களால இ பாஸ் கொடுத்தோ இல்ல டைரக்ட் பாஸ் கொடுத்தோ நீங்க நிச்சயமாக உள்ளே செல்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளே இல்லாத ஒரு ஏர்போர்ட். அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும் அந்த ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட்டை வந்து நீங்கள் வளர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அதனுடைய வளர்ச்சி தேவை. சோ நிச்சயமாக அவர்கள் வந்து சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தார்கள். இதுதான் விஷயம். இப்ப விஜய் வந்து அங்க உள்ள வந்து இந்த இடத்தில் அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு இடத்தை அவர் கேட்கிறார் அப்படிங்கிறதான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா அவருடைய பிரைவேட் ஜெட் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறது. சோ அங்கிருந்து அவர் செல்வதற்கு உண்டான வேலைகளுக்காக தான் விஜய் அவர்கள் கேட்ட மாதிரிதான் எங்களுக்கு தெரிஞ்சு. நீங்க சொன்னீங்கல்ல அவர் வந்து கல அரசியலுக்கு வந்துட்டாருன்னு, அதெல்லாம் கிடையாது. அவர் ஏர்போர்ட் ஷூட்டிங்க்கு போறதுக்கு வந்து சீக்கிரம் போகணும் அப்படின்னா அவர் வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஏர்போர்ட் இருந்ததுன்னா ஈஸியா இருக்குங்கிறதுனால அங்க மாத்திரத்துக்கு கேட்டாரா என்னன்னு தெரியல. சரி, பனையூர்ல ஏர்போர்ட் வரக்கூடாது, மன்னிக்கணும், பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்கிறாரு. வேற எங்க வரணும் அப்படிங்கிறதையும் விஜய் அங்க வந்து மென்ஷன் பண்ணி இருந்தாருன்னா பரவாயில்ல, இந்த இடம் சரியில்லை, இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் கொண்டு வாங்க. சென்னை விமான நிலையம் சென்னைக்குள்ள இருக்கணும். அது சென்னையோ இல்ல செங்கல்பட்டோ நியர்பைல எங்கேயோ ஒரு இடத்துல சென்னை மக்கள் அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஏரியால இருக்கணும். நாங்க இங்க இருந்து ராமநாதபுரத்துல மக்களே வாழாத பகுதியில கொண்டு போய் சென்னை விமான நிலையத்தை கட்ட முடியுமா? நியர்பை ஏர்போர்ட்ல எங்க கட்ட முடியும்? அதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் என்ன? இவர் அங்க போய் உட்காந்துட்டு குளோபல் வார்மிங்கை பத்தி பேசுறாரு. பதிலுக்கு குளோபல் வார்மிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவாது விஜய் அவர்களுக்கு இருக்குமா? குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறார். இங்க இருக்கக்கூடிய கார் இவர் ஓட்டிட்டு வந்தாரு, அந்த கார்னால வெப்பமயமாகலையா? அவர் யூஸ் பண்ற செல்போன்னால வெப்பமயமாகலையா? இதை அனைத்தையும் பேட்டரி விஷயமாக மாற்றி கொண்டிருப்பது மத்திய அரசு. இங்க இருக்கக்கூடிய மின்சாரங்கள் பயன்பாட்டை நிறுத்தி சூரியகர் அப்படிங்கிற திட்டத்தை கொடுத்து இந்த புவி வெப்பமயமாவதலை வந்து தடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்பாடு செய்திருக்கக்கூடியது வந்து மத்திய அரசு. சோ இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியணும். சும்மா அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு மாநில அரசு திட்டுற மாதிரி நாங்களும் வந்து ஒன்றிய அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். ஒன்றிய அரசு கோரிக்கை வச்சு
எங்களுக்கு எந்த இடத்துல இடத்த கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நாங்க விமான நிலையம் கட்டி கொடுக்க போறோம். போய் நீங்க மாநில அரசு ஸ்டாலின் கிட்ட பேசுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு உதயநிதி கிட்ட பேசுங்க, உங்களுடைய ப்ரொடியூசர் தானே, உங்களுக்கு நிறைய படங்கள் எடுத்து கொடுத்த ப்ரொடியூசர் தானே, இல்லைன்னா சன் பிக்சர்ஸ்ல போய் பேசுங்க. அவங்க கிட்ட சொல்லி விமான நிலையத்துக்கு உண்டான இடத்தை மாற்றுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள். மாநில அரசு வந்து மீண்டும் வேறொரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல விமான நிலையத்தை நாங்க கட்டி கொடுக்க போறோம். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சீன் கிரியேஷன் சிவாஜி. எங்க நீங்க கொண்டு வந்தீங்கனாலும் அதற்கு உண்டான பிரச்சனைகள் தான். ஆனா திமுகவே அவர் சொன்ன விஷயம் வந்து அவர்கள் வந்து நாடகம் நடிப்பதில் வந்து வல்லவர்கள் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நீங்க இடையில உண்மைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதையும் விஜய் அவர்கள் செய்தாரே ஒழிய, ஆனா வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்களை வந்து இதற்கு முன்னால் நிறைய கட்சிகள் வந்து தடுப்பதற்கு உண்டான வேலைகள் வந்து செய்து கொண்டிருந்தார்கள். அதை வந்து விஜய் அவர்களும் வந்து கையில் எடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். மத்தபடி நான் இதுல வந்து மெயினா பார்த்தது வந்து விஜய் வந்து இதை வந்து ஒரு பெரிய ஹைப்பா கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்லாம் பார்க்கல. அவருக்கு உண்டான ஒரு மவுஸ் வந்து நாளுக்கு நாள் குறைந்து வருவதுதான் இன்னைக்கு அவருக்கு வந்த கூட்டமாக இருக்கட்டும், வழக்கமாக அந்த மாநில மாநாட்டுக்கு நடந்த இதுல இருந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கொஞ்ச நாளமா அந்த ஹைப் குறைஞ்சிக்கிட்டே வருது. கூடிய சீக்கிரம் வந்து அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதியாக மாறி அதனினும் கீழ் சென்று மீண்டும் திரைப்படம் செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக தான் நான் பாக்குறேனே ஒழிய வேற எல்லாம் ஒண்ணும் பெருசா விஷயம் இல்லை சுபாஜி. ஒரு இடத்துல செல்வ பெருந்தகை சொல்றாரு, நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை அழைக்கிறார். அப்ப செல்வ பெருந்தகையினுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கா? அவரு ஏற்கனவே 5 கட்சி மாறி வந்திருக்காரு சுபாஜி. அதனால அவருடைய எண்ணங்கள் பூரா இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து பிடித்தும் பிடிக்காமலும் வந்துதான் திமுக கூட்டணியில் இருக்கிறார்களோ இந்த காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கறதுதான் நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா சுத்தமா மரியாதை கிடையாது. திமுக காங்கிரஸை என்றும் மதித்ததாக நாங்க எங்கேயுமே பார்க்கல. ஏதோ போனா போதே மத்தியில திடீர்னு என்னைக்காவது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுனால ஒட்டிட்டு இருந்தா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜனில் உயிர் கொடுப்பது போல தமிழக காங்கிரஸுக்கு வந்து திமுக வந்து உயிர் கொடுத்து வச்சிருக்கு. ஒருவேளை திமுக வந்து 10 சீட்டு கொடுக்கல, எம்பி சீட்ல 10 சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ சீட்ல இவ்வளவு சீட்டு கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு காங்கிரசினுடைய இடம் வந்து 0. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல தனியா சொல்றீங்க. ஆமா, தமிழகத்துல காங்கிரஸே இல்ல, தொடைத்தெறியப்பட்டு விட்டது. ஆமா அதே மாதிரிதான் மத்தியிலே அதே மாதிரிதான் இவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. நாங்க வந்து 99 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கோம். அதுல பிஜேபி மன்னிக்கணும், திமுக ஜெயிச்ச 40 சீட்டையும் கவுண்ட் பண்ணி கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க வந்து 40-50 கீழே வந்துரும் சுவாஜி. இவர்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். தமிழக காங்கிரசினுடைய நிலைமை வந்து படுமோசம். ஏன்னா அங்க இருந்தக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. மாத்தி அடிச்சுக்குவாங்க. நான் ஒரு தலைவர், நீ ஒரு தலைவர், நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ. அந்த சத்தியமூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் பதவிக்கு உண்டான நாற்காலி படும் அவஸ்தை வந்து நம்ம கண்கூட பார்த்திருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல உட்கார்கிறவர்கள் வந்து மகான் மாதிரியும் அந்த இடத்தில் இருப்பவர்கள். ஏன்னா இப்ப செல்வ பெருந்தகையை பத்தி அவர்கள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட தங்கபாலோ, இதற்கு முன்னால் இருந்த மாநில தலைவர் இவர்கள் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னாவே செல்வ பெருந்தகையோட வள்ளலை பற்றி புட்டு வச்சிருவாங்க. சோ அந்த அளவுக்கு தான் கட்சிகள் இருந்தது. ஈவி.கே. இளங்கோவன், மறைந்த திரு ஈவி.கே. இளங்கோவன், இவங்க ஒரு 5 பேர் தான் கட்சி. நீங்க ஒரு ரயில் மறியல் பண்றதா இருந்தாலும் சரி, சாலை மறியல் பண்றதாக இருந்தாலும் சரி, ஒரு 7ல இருந்து 8 பேர் கூடக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் காங்கிரஸ் இன்ன வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ அவர்கள் வந்து எங்களை வந்து விஜய் வந்து எங்களை இது பண்ணிக்கணும், இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் கஞ்சாட காமிச்சா நீங்க இந்தியா கூட்டணி இல்ல, இவங்க அங்க போயிடுவாங்க, பனையூருக்கு போயிடுவாங்க. ஏன்னா அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. இவர்கள் விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி இவங்க பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. என்னைக்குடா இங்க இருந்து புடிங்கிட்டு போலான்னு பாத்துட்டு இருக்காங்க. திமுகவுல இருந்து என்னைக்குடா புடிங்கிட்டு போலாம். ஒருவேளை திமுகவிற்கு 2024 கடினமான சூழ்நிலையாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இவர்களுடைய திமுகவை துடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, காங்கிரசும் தெரியாதனமாக இதே கூட்டணியில் மீண்டும் தொடர்கிறார்கள் அப்படின்னா காங்கிரஸ் திமுகவுக்கே அழிவு காலம் வந்துடும். காங்கிரஸ் எல்லாம் எப்படின்னா அதெல்லாம் பாதாளத்துல இருக்கும். அன்னைக்கு எம்எல்ஏ சீட்டும் இருக்காது. இப்ப இந்த எம்பி வச்சிருக்கிற 10 எம்பி மட்டும் வச்சுக்கிட்டு தையத்தக்கான சொல்லி அங்க போய் போண்டா வடை சாப்பிட்டுட்டு இருக்கலாமே ஒழிய காங்கிரசினுடைய அழிவு காலம் முக்கியமாக தமிழகத்தில் நடந்து ரொம்ப நாள் ஆகிறது. திமுகவினுடைய உயிர் பிச்சையினால் இத்தனை ஆண்டு காலமாக பிழைத்துக் கொண்டிருக்கிறது. சோ அவர்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இதுமேட்டு வேற எவனாவது உயிர் கொடுப்பானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. விஜய்க்கே இன்னும் அவருடைய நிலைமையே என்னன்னு சொல்லி தெரியல. அவரை கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். என்னைக்குமே ஒரு மாநில கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும்,
தன்னுடைய சொந்த உழைப்பை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டுமே ஒழிய அடுத்தவன் வந்தாதான் எங்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா நாங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் நாங்க வளரக்கூடிய கட்சிகள் வந்து வேறொரு கட்சியை நம்பி இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து 2024 எங்கள் தலைமையிலான கூட்டணி தனியாக நின்றது. எங்களுக்கு கீழே 4-5 கட்சிகள் வைத்து நாங்கள் தனியாக நின்றோம். சோ பாஜகவினுடைய வளர்ச்சி தமிழகத்துல எப்படி இருக்கு, அதே நேரத்துல 10 எம்எல்ஏ வச்சிருக்கிற காங்கிரஸினுடைய வீழ்ச்சி தமிழகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு சின்னதா ஒப்பீடு பண்ணி பாத்தீங்கன்னாவே இதற்குண்டான விளக்கங்கள் நிச்சயமா கிடைக்கும். சுபை, ரொம்ப நன்றி சபரி. இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அது வந்து பாஜகவின் வளர்ச்சியாக இருக்கட்டும், காங்கிரசின் வீழ்ச்சியாக இருக்கட்டும், தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் துடைத்தெறியப்பட்டது அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இல்லைன்னா மத்தியில் இருக்கிற 99 சீட்டிலே இங்க டிஎம்கேவோட சேர்ந்த 40 சீட்டு தாங்க பெருசு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதை தாண்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாறினாலும் மாறாவிட்டாலும், டெல்லிக்கு பிறந்தாலும், கேபினெட் அமைச்சராக மாறினாலும் என்றும் போல பாஜக வளரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. மற்றபடி எல்லாமே டெல்லி தலைமையின் முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிறதையும் உங்க கருத்தா சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சபரி, என்ன மாதிரியான மாற்றங்களை தமிழகம் எதிர்கொள்ள போகிறது என்று. நன்றி, வணக்கம். இத்தனை நேரமும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி சபரி.